எறா தொக்கு, வெங்காயம் தக்காளி எறா தொக்கு செய்யலாமா? அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எறா தொக்கு, எறா இது மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. கழுவிட்டு எப்போவுமே மஞ்சாத்தூள் போட்டு வச்சா தான் நல்லது நமக்கு. எறா கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கடுகு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு போட்டுருங்க. இப்போ வெங்காயம் போட்டுருங்க. கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துருங்க. இப்போ நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி திருப்பி வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். திருப்பி தட்டு திறந்துட்டு திருப்பி நல்லா வதக்கி விடலாம். இன்னும் வதங்கலை, வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் தட்டு போட்டு மூடினா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. எறா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. எல்லா எறாவையும் எடுத்து இதில் சேர்த்துருங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி போடுங்க. எறாவை போட்டுட்டு இப்போ நல்லா கலரி விடுங்க. இதுக்கு எறா நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ எறா இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எறாவும் அந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு திருப்பி தட்டு போட்டு மூடிடுங்க. திறந்துட்டு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க. இப்போது மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, புளி வச்சுதான் பாருங்கள், அதை இது மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க. வெடிக்கட்டியில் கரைச்சி ஊற்றிடுங்க. கரைச்சி ஊற்றிட்டு கலரிட்டு நல்லா கலரிடுங்க. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலருங்க. அடி பிடிக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலருங்க. இதை மாதிரி கலரிட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடினோம்னா நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். எறாலாம் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ எறா வெந்துச்சு பாருங்கள். தட்டு திறந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். சுண்டின பிறகு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். பிறகு தண்ணிலாம் சுண்டிச்சு. இப்போ எறாவை இறக்கிடலாம். எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எறா தொக்கும் ரசமும்.